வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால்னு பார்க்க போகிறோம். சிஸ்கோ ரவுட்டரில் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால்ன்றது ரிப்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து டைனமிக் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. டைனமிக் ப்ரோட்டோகால்னா என்னன்னா அதுவே அதோடைய ரூட்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணோம். நம்ம ஸ்டாட்டிக் டைனமிக்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் டிஃபால்ட் டைனமிக்னு சொல்லுவோம். ஆல்ரெடி ஸ்டாட்டிக் ரூட்டிங் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இது வந்து ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னேன்னா அதுவே அதோடைய ரூட்ஸை வந்து அட்வர்டைஸ் பண்ணிக்கும். நமக்கு வந்து என்னென்னா ரூட்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டேஜில் கொடுத்தா போதும், அது எத்தனை ரவுட்டர் நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அந்த ரவுட்டருக்கு ஏற்றப்பல அது கம்யூனிகேட் ஆகும். அதுக்கு வந்து க்ரைட்டீரியா இருக்குது. இதோடைய இதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வெக்டார் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் வெக்டார் ப்ரோட்டோகாலில் அதோடைய இது வந்து யூஸ் பண்ணுது. டிஸ்டன்ஸ் வெக்டார் ப்ரோட்டோகால்ன்றது வந்து ஹப்ஸோடைய கவுண்டர். இப்போ வந்து ஒரு ரவுட்டர் ஒரு பாயிண்ட்ல இருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. இது நெய்பரிங் ரவுட்டர். அப்போ இந்த ரவுட்டரை கவுண்ட் பண்ணி எத்தனை கவுண்ட்னா அப் டு 15 கவுண்ட்ஸ் வரையும் பண்ணோம். தட் இஸ் கால்ட் ஹப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 16 கவுண்ட் போனால் அது வந்து அன்ரீச்சபிள்னு ஒரு மெசேஜை டெலிவர் பண்ணோம். இப்போ வந்து ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகாலில் வந்து ரிப் வெர்ஷன் 1 ரிப் வெர்ஷன் 2 இருக்கு. ரிப் வெர்ஷன் 1ல வந்து ஆரம்பத்தில் வரும்போது ப்ராட்காஸ்ட் தான் பண்ணோம். ப்ராட்காஸ்ட்னா என்ன, ஒன் டு மெனின்ற கான்செப்ட்ல பண்ணோம். அண்ட் வந்து கிளாஸ்ஃபுல் நெட்வொர்க்னா என்னன்னா சப்நெட்டிங் கிடையாது. இப்போ 255.255.255.0ன்னு சொன்னா அந்த ஹோல் நெட்வொர்க்கை தான் அட்வர்டைஸ் பண்ணோம். செப்பரேட்டா மாஸ்க் யூஸ் பண்ணி பண்ணாது. அதே போல பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன் வந்து இதுக்கு கிடையாது. இதெல்லாம் ரிப் வெர்ஷன் 1ல உள்ள டிஸ்அட்வான்டேஜ். இதில் வந்து நம்ம ரிப் வெர்ஷன் 2ல சரி பண்ணியிருக்காங்க. மல்டிகாஸ்டிங்னா என்னன்னா அந்த குரூப் ஆஃப் ரவுட்டர்ஸ் வந்து கம்யூனிகேட் ஆகும், அதான் மல்டிகாஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ்லெஸ் நெட்வொர்க்னா நம்ம சப்நெட் படி அந்த ஓஸ் பிட்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷன் இருக்கு. இதெல்லாம் வந்து ரிப் வெர்ஷன் 1 அண்ட் ரிப் வெர்ஷன் 2ல உள்ள விஷயங்களை. அடுத்தது வந்து இதோடைய டைமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிப் வெர்ஷன் வந்து 30 செகண்ட்ஸ் வரையும் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஃபுல் ரூட்டை அட்வர்டைஸ் பண்ணும். எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் இல்லைனாலும் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக ரவுட்டர் டு ரவுட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இதால் என்னன்னா ரவுட்டருடைய ஓவர் ஹெட் வந்து அதிகமாகும். கொஞ்சம் ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆகும். இதுதான் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட் டைமர்னு சொல்கிறோம். இன்வாலிட் டைமர்னா என்னன்னா 180 செகண்ட்ஸ் வரையில வெயிட் பண்ணும். இந்த ரூட் அட்வர்டைஸ் ஆகலை, கம்யூனிகேட் ஆகலைன்னு சொன்னால் இதை வந்து என்ன கன்சிடர் பண்ணோம்னா 16th ரவுட்டர்ன்றது கன்சிடர் பண்ணோம். 16th ரவுட்டர்ன்றது அன்ரீச்சபிள்னு சொல்லுவாங்க. 16th ரவுட்டரை நம்ம ரிப்ல வந்து அன்ரீச்சபிள்னு சொல்லுவாங்க. ஹோல்ட் டவுன் டைமர்ன்றது என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த ரவுட்டர் வந்து 180 செகண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஹோல்ட் பண்ணும். அது வரையில் ஏதாவது ரூட்ஸ் எதுவும் வரலன்னு சொன்னோன்னா அந்த ரவுட்டரை வந்து டெட்னு கன்சிடர் பண்ணிடும். சரிங்களா. அடுத்தது வந்து ஃப்ளஷ் டைம்னா என்னன்னா அதாவது 180 செகண்ட்ஸு ப்ளஸ் வந்து 60 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம் எக்ஸ்ட்ராவாக. ஆக மொத்தம் வந்து 240 செகண்ட்ஸ். இந்த 240 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம். இந்த 240 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எது ரூட்ஸ் அப்டேட் ஆகலைன்னா கம்ப்ளீட்டாக அந்த ரூட்டை எடுத்துரும். இதுதான் வந்து ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகாலுடைய ஃபீச்சர்ஸ். சரிங்களா. ரைட். இப்போ இதோட வந்து ஒரு ஸ்மால் லேப் வந்து பார்ப்போம் எப்படி வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகுதுன்றது. நம்ம வந்து ஒரு நார்மல் நெட்வொர்க், இது வந்து 1.0 நெட்வொர்க்கு, இது வந்து 2.0 நெட்வொர்க்கு. 2.0 நெட்வொர்க் இது வந்து 1.0 நெட்வொர்க்கு. இப்போ இந்த ரெண்டு நெட்வொர்க்கும் இருக்கு. இது எப்படி இது வந்து வேனுடைய கனெக்ஷன் வந்து 10 டாட் நெட்வொர்க்கு. இதோட எப்படி கம்யூனிகேட் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இதில் வந்து நம்ம ரவுட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரவுட்டரில் ஜஸ்ட் வந்து பேசிக் கமாண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன ஐபி அட்ரஸ் இருக்குன்னு பார்த்தேன். ஷோ ஐபி இன்ட்டு ப்ரீஃபில் பார்த்தீங்கன்னா 1.1 இருக்குது. ரவுட்டருடைய ஜிகாபிட் ஈத்தர்நெட் போட்டு அண்ட் வந்து இது வந்து 10 டாட் நெட்வொர்க்கு. இது வந்து வேனோட இன்டர்ஃபேஸ். இதே போல் அதில் 10.2 இருக்கும். அண்ட் வந்து அதில் வந்து 2.1 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஷோ ஐபி இன்ட்டு ப்ரீஃப் பாருங்க 2.10. இது வந்து கேட்வேனா அந்த நெட்வொர்க் உள்ள போகிறதுக்கான வழித்தடம். இது வந்து 10.002. இது வந்து ரவுட்டர் 1 டு ரவுட்டர் 2 கம்யூனிகேட் ஆகுது. இப்போ இது வந்து இந்த ரூட் மட்டும் யூஸ்வலாக இந்த ரூட் கம்யூனிகேட் ஆகும். இந்த ரெண்டு ரூட்டை கம்யூனிகேட் ஆனால் தான் இந்த நெட்வொர்க் வந்து இதில் கரஸ்பாண்ட் பண்ண முடியும். இதை வந்து நம்ம டைனமிக் நெட்வொர்க்கிங்கில் பண்ண போகிறோம். ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கில் பண்ணியிருக்கோம். சரிங்களா.
சிம்பிள் கமாண்ட்ஸ் தான், மீதி வந்து ரவுட்டரே வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். கான்ஃபிக் டெர்மினல் ரவுட்டர் ரிப், ரவுட்டர் ரிப்னு போட்டிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், வெர்ஷன் 2 வந்து யூஸ் பண்ணுறேன். வெர்ஷன் 2 யூஸ் பண்ணிவிட்டு நெட்வொர்க், என்ன நெட்வொர்க்னா 192.168.1.0 நெட்வொர்க். இப்போ லேண்டோடைய நெட்வொர்க் 0. ஸோ அட்வர்டைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நோ ஆட்டோ சம்மரின்னு கொடுக்குறேன். யூஸ்வலாக வந்து டிஸ்டன்ஸ் வெக்டார் ப்ரோட்டோகால் வந்து ஆட்டோ சம்மரி ஆகும். ஆட்டோ சம்மரி ஆச்சுன்னா ஒரு கிளாரிட்டி இருக்காது, எந்தெந்த ரூட் எதுன்னு தெரியாது. அதே போல் இந்த மும்பை ரவுட்டருக்கும் இதே கொடுக்குறேன். கான்ஃபிக் டெர்மினல் ரவுட்டர் ரிப் வெர்ஷன் 2 நெட்வொர்க் 192.168.2.0 இல்லையா. அடுத்தது வேன் நெட்வொர்க் 10.0.0.0 நோ நெட்வொர்க், சாரி நோ ஆத்தன்டிகேஷன், சாரி நோ ஆட்டோ சம்மரி கொடுத்தாச்சு. ரைட், இப்போ வந்து ஷோ ஐபி ரூட் போட்டு பாருங்க. ஷோ ஐபி ரூட் போட்டிங்கன்னா பாருங்க, இதில் வந்து நம்ம 1 நெட்வொர்க் வந்து அட்வர்டைஸ் ஆகிருக்கு. அதே போல் இதுலேயும் போய் பாருங்கள், ஷோ ஐபி ரூட் இதை பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ரவுட்டர் அட்வர்டைஸ் ஆகிருக்கு. எதன் வழியாக அட்வர்டைஸ் ஆகிருக்கு பாருங்கள், இது 120ன்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸு, எதன் வழியாக 10.0.02 வழியாக இது அட்வர்டைஸ் ஆகிருக்கு. சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பிங் கமாண்ட் யூஸ் பண்ணி லாஜிக்கல் கனெக்டிவிட்டி இருக்கான்றது நம்ம பார்ப்போம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு பிங் 192.168.2.100. ஸோ முதல்ல வந்து இதில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, ஏன்னா நம்ம பேக்கெட் ட்ரேசரில் கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்ப்போம். இது ஒரு ப்ராசஸ். பிங் ஆகுது, ரிப்ளை ஆகுது. ஸோ இப்போ வந்து கம்யூனிகேட் ஆகுது, லாஜிக்கல் கனெக்டிவிட்டி வருது. இப்போ ஆல்ரெடி கேஷில் இருக்க ஒரு வாட்டி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு வந்துடும். ஸோ இதுதான் இதோடைய ப்ராசஸ்ஸு. நம்ம முதல் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலில் ரிப்பை பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.